ஏடிஜிபி அருகில் தீ விபத்து நடந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். சாலமன் வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி விவரங்க சாலமன். கடந்த ஆண்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய கல்பனா நாயக்கோட அலுவலகத்துல திடீரென தீ விபத்தானது நடைபெற்றது. உடனடியாக எழும்பூர் தீயணைப்புத் துறையினர் அந்த அலுவலகத்தில் ஏற்பட்ட தீயை அணைத்து மின்கசிவின் காரணமாக தீ விபத்து நடைபெற்றதாக எழும்பூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில சமீபத்துல ஏடிஜிபி கல்பனா நாயக் ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை டிஜிபி அலுவலகத்திலும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அலுவலகத்திலும் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். அதாவது தன் கொள்வதற்காக இது சதி திட்டமோ என்ற அச்சம் இருப்பதாகவும், குறிப்பாக தான் உதவி ஆய்வாளரோட தேர்வுல குளறுபடி இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியிருந்த நிலையில இந்த தீ விபத்து நடைபெற்று இருப்பதாகவும், இதனால தனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் உடனடியாக இது குறித்து விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்தார். இந்த புகாரின் மீதான விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில இந்த வழக்கானது தற்போது எழும்பூர் காவல் நிலையத்திலிருந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளனர். இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாகத்தான் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்துல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரமானது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த விசாரணையை துவக்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.